இருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் செய்முறை தேர்வு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் வந்து நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வந்து இந்த தாட்டி எந்த டாஸ்க்கு பார்க்குறோம்னா, நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு. இதில் வந்து நீர் பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு டாஸ்க்கும், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தனி ஒரு டாஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்லேயும் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீர் பராமரிப்பு முறைகள், நீர்ப்பாசனத்தின் மேம்பாடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு. மூணாவது நீரின் மீள் பயன்பாடு. நாலாவது பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை பாதுகாத்தல். அஞ்சாவது வந்து 4 டாஸ்க் அதில் முடிஞ்சு. இதில் வந்து பாதுகாப்பில் வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீர் பாதுகாப்பு முறைகள். இதில் வந்து நிலத்தடி நீரை குறைக்காதிருத்தல், கழிவு நீரின் சுத்திகரிப்பு, சமூக விழிப்புணர்வு, அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். இதில் 4 டாஸ்க்கு, அதில் 4 டாஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் விரிவாக்கம் என்ன, செய்முறை தேர்வில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு. நீர் மனிதர்கள் மற்றும் உயிர்களுக்கான அடிப்படை தேவையாகும். அதனால் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இதை பெறுவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளவும் பல வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நீர் பாசனத்தின் மேம்பாடு. தண்ணீர் வீணாவதை தடுக்க பாசன முறைகளை பயன்படுத்துதல், டிராப் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை தழுவுதல். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது, இல்லை மொத்தமாக ஒரு இடத்துல நிறையா செடிங்க இருக்குது, அதுக்கு வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பைப்பை திறந்து விட்டு ஃபுல்லாக தண்ணி விடாமல் இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்களே, டியூப்பில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து ஒரே இடத்துல தண்ணி சொல்லி அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தண்ணியை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி செய்முறை தேர்வில் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் செய்முறை தேர்வில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வைக்க மாட்டாங்க. ஆனால் கேள்விகள் இருக்கலாம். இந்த மாதிரி 10 செடிக்கு தண்ணி ஊற்றணும், ஒரு பக்கெட் தான் தண்ணி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்கிறதுக்காவது ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து வந்து மழைநீர் சேகரிப்பு. மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை அதிகரித்தல். வீட்டின் கூரைகளில் மழைநீர் சேகரிக்கும் அமைப்புகளை அமைத்தல். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மழைநீர் சேகரிப்பு எந்த முறையில் நீங்கள் வந்து சேகரிப்பீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ ஒரு அதிகாரி பங்களாவில் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இல்லை அப்படின்னா, உங்களை உருவாக்க சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி உருவாக்குவீங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டாஸ்க் வைக்கலாம், இல்லை கேள்விகள் கேட்கலாம். அது மழைநீர் சேகரிப்பு தொட்டினா என்னென்ன, ஃபஸ்ட்டு மண் போடணுமா, கல் போடணுமா, எந்த மாதிரி கல் போடணும், எவ்வளோ ஆழம், எவ்வளோ சைஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து தமிழ்நாடு, இந்தியாவிலேயே மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து முதல் அறிமுகப்படுத்திய மாவட்டம் மாநிலம் என்னென்னா தமிழ்நாடு தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீரின் மீள் பயன்பாடு. வீட்டு கழிவு நீரை சுத்திகரித்து புனராய்வு செய்தல். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பங்களாவில் அதிக துணி துவைக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி, இந்த மாதிரி யூஸ் பண்ணுற தண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி சேகரிப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதாவது அதெல்லாம் மழைநீர் தொட்டியில் போகிற மாதிரியும், இல்லை செடிங்களுக்கு போகிற மாதிரியும் நம்ம அதை வந்து வழி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். அடுத்து வந்து நீர்நிலைகளை பாதுகாத்தல். ஏரிகள், குளங்கள், ஆறுகள் போன்றவற்றில் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளை தவிர்த்தல். இப்போ வந்து நீர் வந்து எங்கெங்கே பாதுகாக்கப்படுகிறது, எங்கெங்கே சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீர் வந்து சேகரிக்கப்படுகிறது. இதனால தான் நிலத்தடி நீர்ன்றது வந்து அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் செடிகள் மற்றும் மரங்களை நட்டு நீர்நிலைகளின் மண் சிதைவை கட்டுப்படுத்துதல். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நீர் பாதுகாப்பு முறைகள். இதில் 4 டாஸ்க் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். நிலத்தடி நீரை குறைக்காதிருத்தல். நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுப்பதை தடுக்க
கையேடு வழிமுறைகளை பின்பற்றுதல், ஆழ்துளை கிணறுகளை நிர்வகித்து ஒழுங்குமுறையாக பயன்படுத்துதல், அதுக்கப்புறம் கழிவு நீரின் சுத்திகரிப்பு, தொழில்துறைகளில் வெளியிடப்படும் கழிவுகளை சுத்திகரித்து வெளியிடுதல், மக்கள் தங்கும் பகுதிகளில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்தல். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுறது. இது நம்மளுக்கு டாஸ்க்காக வருமானா? டாஸ்க்காக வராது. இதை பற்றி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த டாஸ்க்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே இதை பற்றியான கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் பதில் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக விழிப்புணர்வு, நீரின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நீர் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் நடத்துதல், அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள், நீர் பாதுகாப்பு சட்டங்களை கைக்கொள்ளுதல், அரசு உதவியுடன் நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துதல். முடிவு: நீர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு எளிய முறைகள் மற்றும் கூட்டுப்பணியால் இயல்பாக முடியும். நீரை தக்க வைத்துக் கொள்ளுதல், முறை சார்ந்த பயன்படுத்துதல் மற்றும் பிற தலைமுறைகளுக்கு தக்க வைத்து கொடுக்க வேண்டும் என்பதே நம் கடைப்பிடிக்க வேண்டிய நோக்கம் அப்படின்ட்டு வந்து இதில் வந்து முடிக்கிறாங்க. இப்போ இதை பற்றி உங்களுக்கு டாஸ்க்குன்றது கண்டிப்பாக அதிகமாக வராது. ஆனால் இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி தயாராகிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டாஸ்க்கையும் நம்ம எடுத்து ஒரு வீடியோவாக போட்டுக்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு 3 டாஸ்க் இருக்குது. மேற்கொண்டு வீடியோவில் ஒவ்வொரு டாஸ்க்கும் போட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.